வருடத்துடைய கடைசியில் வந்துவிட்டோம். இதுக்கப்புறம் திரும்பி பார்த்தால் அல்லது இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது என்று எண்ணினாலும் நாட்கள் இல்லை. இந்த வருடத்தில் துரிதமாய் முடிந்துவிடும். ஏனென்றால் இன்றைக்கு 17ஆம் தேதி, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் துணி எடுக்க முடியாது, துணி எடுக்கிறவங்க. அதனால் எல்லாத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் செஞ்சுருவீங்க, பிஸி ஆகிடுவீங்க. அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் சாப்பிட்டு அதுக்கு அடுத்த 2 நாள் பிறண்டு படுத்துருக்கவும் சரியாக இருக்கும். ஏன்னா சாப்பிட்டதெல்லாம் வெளியே வரணும். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்த உடனே திரும்ப நியூ இயர் வந்துடும். அதனால் இன்றே இந்த வருடத்துடைய மிக சிறந்த ஆராதனையாக இருக்கும். இது வருடத்தில் ஒரு நாள் நமக்கு வருகிற ஒரு நல்ல ஆராதனை. என்னன்னா 4 காரியம் ஒன்றா செஞ்சிடுறோம் இந்த ஒரு நாளில். ஒன்று, நம்ம படைத்த படைப்புக்கான ஒரு அங்கீகாரத்தை செய்கிறோம் அவரை ஆராதிப்பதில். இரண்டாவதாக, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு பலனடைகிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது, கண்களுக்கும் விருந்தளிக்கிறோம். நான்காவது, வயிற்றுக்கும் ஈயப்படுகிறதாய் இருக்கிறது. அதனால் இந்த 4 காரியம் செய்கிற ஒரு நாள் ஒன்றாய் வரும்பொழுது அது விசேஷமான ஒரு நாளாய் இருக்கிறது. வேதத்தில் இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், எல்லாம் சென்றாலும் நம்பிக்கை நம்ம விட்டு போகாது. எல்லாம் போய்விட்டாலும் வெறும் நம்பிக்கை ஒன்று இருந்தால் மாத்திரம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் திரும்ப பெறுவதற்கு ஒரு விசேஷமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்போது நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை நம்ம படிப்பு மேலேயோ திறமை மேலேயோ, கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க பணத்து மேலேயோ, இல்லை திறமையுள்ள பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் மேலேயோ, அல்லது அவர்கள் சேர்த்து வைத்து சென்ற ஆஸ்தி மேலேயோ நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்கிறது? இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக வாழ்ந்துடலாம், ஆகாரத்துக்கும் இருக்கிற இடத்திற்கும் உடைக்கும் எந்த கஷ்டம் வராமல் வாழ்ந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் உண்மையிலே தனியாக கொஞ்சம் வாழ்க்கை எடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது சில நேரத்தில் சுய நினைவில்லாத, நம்ம கண்ட்ரோல் இல்லாத பல காரியங்களை இழந்து விடுகிறோம். ஒருவேளை இந்த வருடம் தொடங்கும் பொழுது எப்படியாவது ஒரு ஆத்துமாவாவது பரலோகத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் தீர்மானித்திருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் அங்கீகரித்திருப்பார். அல்லது எப்படியாவது இந்த பூமியில் ஒரு வீடு கட்டிடலாம், ஒரு வாகனம் வாங்கிடலாம், இல்லை ஒரு படி மேலே ஏறி விடலாம் என்று எண்ணி தொடங்கி செய்ய முடியலை அப்படின்னா சில காரியங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதில் ஒன்று சில காரியங்களை மாத்திரம் பார்த்து நம்ம துரிதமாக முடித்து விடலாம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் 13-14. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. இங்கே பாருங்க, இந்த நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது சொன்ன ஊமையாய் இருக்கிறது. இவன் ரொம்ப நல்ல பையன், இவன் கையில் இருந்த காரியங்களை சுய நினைவில்லாமலேயே இழந்து விட்டவனாய் இருக்கிறான். வித்தவுட் செல்ஃப் கான்ஷியஸ். இந்த செல்ஃப் கான்ஷியஸ் இல்லாத சில நேரங்களில் நம்ம பல காரியங்களை இழந்து விடுகிறோம். இவனுக்கு சேர்த்தப்பட்ட ஆஸ்தி, தன் தகப்பன் கொடுத்த காரியங்களை அவன் பத்திரமாய் வைத்திருப்பான் என்றால், அல்லது அதை பெருகி இருப்பான் என்றால், எதுவுமே இல்லாத ஒரு வங்கியில போட்டு இருப்பான் என்றாலும் அது என்ன சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது வட்டியாவது வந்திருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சுய நினைவில்லாத உலக காரியங்களின் மேல மோகம் கொண்டபடினால எல்லாத்தையும் இழந்துட்டான். இழக்கிற வரைக்கும் அந்த தேசத்துல பஞ்சம் வரவே இல்லை. இவன் கையில பணம் இருக்கிற வரைக்கும் பஞ்சம் வரவே இல்லை. நீங்க பகுதியை பொறுமையா வாசிக்கொள்ளுங்க. ஏன் ஒருவேளை அப்படின்னா, ஒருவேளை பஞ்சம் முன்பதாகவே வந்திருந்தால் இவன் விழித்து கொண்டிருப்பான். இருக்கிற கொஞ்சம் பணத்தையாவது மிச்சப்படுத்தி தன்னுடைய மீதி நாட்களை ஞானமா கழித்து இருப்பான். ஆனா எல்லாம் இழந்த பிறகுதான்
பஞ்சம் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் தான் அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமாய் போய்விட்டது என்று நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருந்தாலும் சுய நினைவில்லாமல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆஸ்தி அல்லது பரிசுத்தாவியார் நமக்கு கொடுக்கிற அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுறோமா, இழந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் இழந்துருவோம் அப்படின்னா, முதல் காரியம் என்ன தெரியுமாங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் முதலிடத்தையும் கொடுக்காம போவதனால என்ன பண்ணிடுவோம், இழக்க ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் இழந்துட்டோன்னு எப்போ தெரியுமா தெரியும், நம்ம பண்ணி கூட உக்காந்துட்டு இருக்கும் போது தான் சுய நினைவே வரும். இந்த இளையகுமாரனுக்கு எப்போ நினைவு வந்தது, பண்ணி சோத்தை சாப்பிடும் போது தான் இவனுக்கு என்ன வந்தது, சுய நினைவு வந்தது. இன்றைக்கு ஒருவேளை நான் வருடம் தொடங்கும் பொழுது என்னை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்தாருங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார், ஆவிக்குரிய காரியங்கள் எனக்கு போதுமானதாய் இருந்தது, ஆவிக்குரிய மன்னா எனக்கு போதுமானதாய் இருந்தது. ஆனால் வருடத்தோட கடைசியில் திரும்பி பார்க்கும் பொழுது நான் இருக்கிற நிலை நான் தொடங்கினதை விட ரொம்ப கேவலமாக இருக்கு, அந்த தொடங்கின இடத்தை விட கொஞ்சம் ஒரு படி இறங்கிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை சுய நினைவு இல்லாத உலக மோகத்தின் மேல உங்களுடைய பார்வை போயிருக்கும் என்றால் இன்றைக்கு உங்க நம்பிக்கை இழந்து விடாதீங்க. மீண்டும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பல ஆவிக்குரிய பிள்ளைங்க அப்படிதான் இழந்து விடுகிறார்கள். ஆண்டவர் எல்லாத்துக்கும் சரியான அளவில் தன் தன் அளவினாலே அளக்கிறவர். அதுவும் எப்படி அளக்கிறாராம், அமுக்கி குலுக்கி. ஆமா, ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, அவர் கொடுத்ததை ஒன்னு கவனமா வைத்துக் கொள்ளணும் அல்லது அதை பெருக பண்ணுவதற்கு வழி தேடணும். எதுவுமே இல்லாத உலகத்துல நீங்க போட்டு இருப்பீங்கன்னா அது வெறுமையான இடமா இருக்கிறது. நம்ம ஊர்ல பழமொழி இருக்கு, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமா, சோத்தை மட்டும் தான் அளக்காம போடணும், ஆத்துல போடும்போது அளந்து போடணுமா. சொல்லுவாங்களா, அன்னத்தை அளக்காதப்பா, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஆந்திரா பக்கம் வந்தீங்கன்னா அன்னத்தை அளக்காத பாபு அப்படின்வாங்க. ஏன்னா சோறு அளக்கூடாது, அப்படியே தட்டணுமா பேசனோட. எத்தனை பேர் அங்கே சாப்பிட்டுக்கிறீங்கன்னு தெரியல, முழு பேசனையும் கொட்டுவான். எப்படி தான் திங்குறாங்கன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் நானும் சாப்பிட்டு வருவேன். இப்போ கவனிக்கணும், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்குற எல்லா தாளந்து, ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறா, ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்கிறா, ஒவ்வொருவருக்கும் சில காரியங்களை கொடுத்துருக்கிறா. ஆனால் என்ன தெரியுமா, கவனம் இல்லாமல் சுய நினைவே இல்லாம இழந்து விட்ட காரியங்களில் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இஃப் யூ ஹாவ் த ஹோப் திஸ் மார்னிங், உங்க வாழ்க்கையில நம்பிக்கை உறுதியானதாய் இருக்கும் என்றால் மீண்டும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தருகிறவராய் இருக்கிறார். எப்போ தருவார் அப்படின்னா, திரும்ப எங்க வரணும், அப்பா வீட்டுக்கு தான் வரணும். திரும்ப எங்க வரணும், நீங்க எங்க இருந்து உங்க பங்கை வாங்கி கொண்டு போனீங்களோ அங்க திரும்ப வரும்பொழுதுதான் ஆண்டவர் திரும்பவும் எல்லா சந்தோஷத்தையும் தருகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், ஒருவேளை நம்ம கண்ட்ரோல் இல்லாம இழந்த காரியங்கள் எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜாப் 120 பார்க்கலாம், 20:21 பார்க்கலாம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இங்க பாருங்களேன், இவனுக்கு நல்ல ஒரு அருமையான அந்தஸ்துல ஒரு மிகப்பெரிய கனத்துல இருந்தவன், திடீரென்று எல்லாம் போய்விட்டது, இவன் கண்ட்ரோல்லே இல்லை. சிலர்லாம் என்ன பிரதர் இப்படி ஆயிடுச்சு, ஏன் பண்ணிட்டீங்க தெரியல, எப்படின்னே தெரியல பிரதர்னுவாங்க. தெரியாமே சில காரியங்கள் நடக்கும். அப்போ சில இழப்புக நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. சில ஏறி போக வேண்டிய படிகள் அல்லது ஒரு மேலே ஏறி இருக்க வேண்டிய காரியங்கள்ல நம்ம என்னன்னே தெரியாம ஒரு சில நேரத்தில் இழந்திருப்போம். யோபு சொல்றான், நான் எப்படி வந்தேன்னா நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாதான். ஒருவேளை இன்றைக்கு நான் என்னுடைய சுய நினைவில்லாத பல காரியங்களை இந்த வருஷத்துல செஞ்சபடினால தாங்க எனக்கு இழப்பு வந்திருக்கு அப்படின்னு இப்போ சுய நினைவு வந்திருந்தாலும்,
இல்லைங்க என் கண்ட்ரோலில் இல்லைங்க, கண்ட்ரோலை மீறி என் கையில் இருந்த எல்லா நன்மையும் எல்லா சந்தோஷமும் ஆசீர்வாதத்தையும் நான் இழந்துட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீர்கள் என்றால், யோபுக்குள்ள ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தது. என்ன ஸ்ட்ராங்காக இருந்தது? அவன் ஆண்டவர் மேலே வைத்திருந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தது. அவன் ஆண்டவருக்கு பல காரியங்களை செய்தான். நம்ம எல்லாம் யோபு நல்லவங்கன்னு தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். யோபுடைய வாழ்க்கையை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு பிரிச்சிங்கன்னா, பார்ட் 1ல் அவன் ரொம்ப எல்லாத்தையும் இழந்து ஆண்டவர்கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கான். பார்ட் 2ல் அவன் ஆண்டவருக்கு விரோதமாக சில காரியங்களை செய்கிறான், ஆனால் நம்பிக்கை விடவே இல்லை. பார்ட் 3ல் ரொம்ப டபுள் ஆகும்போது நம்பிக்கை ஆண்டவர் எல்லாத்தையும் டபுளாக கொடுத்துட்றாரு. இப்போ உங்கள் கண்ட்ரோல் மீறி போன காரியத்திற்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ யோபுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுமே. சில நேரத்தில் நம்ம கூட எதனா ஒன்று அவசரப்பட்டு தொடங்கினாலும், இல்லை நம்ம தொடங்காமல் வீட்டில் பட்டுன்னு தூங்கிட்டே இருந்தால் கூட நம்ம வீட்டில் என்ன வந்து சேர்ந்துருமா? எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரிலங்க, இவ்வளோ பெரிய கடன் வந்துடுச்சு, இவ்வளோ பெரிய தரித்திரம் வந்துருச்சு, இவ்வளோ பெரிய காரியங்கள் வந்துருச்சு, சமாதானம் போய்விட்டது, என்ன நடந்ததுன்னே தெரியலங்க, குடும்பத்துக்கு சமாதானம் போய்விட்டது என்று சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நம்பிக்கையை உறுதியாய் வைத்திருக்கும் பொழுது திரும்பவும் ஆண்டவர் அதை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சுய நினைவோடு விட்டிருந்தாலும், சுய நினைவில்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு இழந்த காரியங்களையும் ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ 25:10 பார்க்கலாம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இங்க பாருங்களேன், இந்த கன்னிகையில பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நிறைய பிரசங்கம் பண்ணிட்டேன். இப்போ இவங்க கையில ஒரே ஒரு பிரச்சனை தான். தே ரன் ஷார்ட் ஆஃப் ஆயில். அவங்க கிட்ட இருந்த பொருள்ல பிரயாணத்துக்கு போதுமான எண்ணெய் இல்லை, அவ்வளவுதான். எண்ணெய் இல்லை, அவ்வளவுதான். போதுமான எண்ணெய் அவங்க பிரயாணத்துக்கு இல்லை. இப்போ நம்ம கூட சில நேரத்தில் ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு கொஞ்சமாக சில காரியம் வச்சிருப்போம். கொஞ்சமாக ஒரு கையளவு மாவு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம வேத வசனத்தில் வாசிக்கிறோம். நம்பிக்கை அதெல்லாம் நமக்கு நன்மையானது தான். ஆனால் அதை முடிப்பதற்கு போதுமானதா இருந்ததா அப்படின்னா சில நேரத்தில் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு பட்ஜெட் ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சுருப்பீங்க. ஆனால் வீடு கட்டி முடிக்கும் போது எத்தனை லட்சம் வரும் தெரியுமா? எத்தனை பேர் வீடு கட்டியிருக்கீங்க இந்த வருஷத்துலன்னு தெரியல. நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா உங்களை அந்த கான்ட்ராக்டர் போடும் போது ஒரு கான்ட்ராக்டர் போட்டிருப்பான், முடிக்கும் போது ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருப்பான். நம்ம கணக்கை பார்க்கும் போது தலையை பிச்சுக்கிட்டு ஓடி இருப்போம், இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு தெரியாது. எப்பவுமே ஒன்று தெரியுங்களா, சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க காரியங்க குறைவாக கூட இருக்கலாம், அல்லது நம்ம கையில் இருக்கிறது இந்த வருடத்தை முடிப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை முடிக்க செய்தார், எல்லாத்தையும் முடிக்க செய்தார். ஒருவேளை உங்கள் கையில் இருக்கிறது போதுமானதாக இல்லாததுனால தாங்க என்னால் இந்த காரியத்தில் மேலே வர முடியல. என் கையில் போதுமான இருப்பு பணம் அல்லது எனக்கு ஒத்தாசை என்னோட கூட சேருவதற்கு ஆட்கள் இல்லாதனால தான் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா அது பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான். என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளவைகளை சீராய் வைத்திருப்பீர்கள் என்றால் அது உங்களை பிரயாணத்துக்கு போதுமானதாய் இருந்திருக்கும். இந்த 5 கண்ணகிங்க வந்தாங்கல்ல, அவங்க ஒரே ஒரு பிரச்சனை தான். அவங்க ரெண்டு பேருமே 10 பேருமே எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தாங்க, 10 பேருமே போதுமானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் 5 பேர் சேஃபாக வச்சுட்டாங்க, பத்திரமா வச்சுட்டோம். இந்த 5 பேர் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? எங்கள் கையில் விளக்கு இருக்குன்னு சொல்லி கொளுத்தி ஊர் ஃபுல்லாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்கு எவ்வளோ நேரம் எரிஞ்சும் போச்சு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னே, நீங்கள் டியூரசெல் பேட்டரியை வாங்கி டார்ச் லைட்டில் போட்டு 1 வருஷம் எரியும்னு எதிர்பார்த்தா எரியுமா? எரியாது.
அது 2 நாளில் போயிடும். அட்வர்டைஸ்மெண்ட்டு மட்டும்தான் இருக்கும் லாங் லாஸ்ட்னு, மற்றபடி 2 நாளில் போயிடும், எவ்வளோ பெரிய டியூரசெல் பேட்டரியாக இருந்தாலும். ஆனால் நம்ம கூட அப்படி தான், நம்ம தொடங்கும் பொழுது இதை முடித்து விடலாம் என்று எண்ணுவோம். ஆனால் முடிக்க முடியாத சில காரியங்கள் நம்மை தடுத்து விடுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என் கையில் போதுமா இல்லைங்க, அதனால தாங்க என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியல, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு விசுவாசம் இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு திறமை கொடுத்திருக்கிறார், அந்த திறமையை ஆண்டவருக்காய் பயன்படுத்துவேன் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜட்ஜஸ் 16:30 பார்க்கலாம். என் ஜீவன் பெலிஸ்தருடைய கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். இங்க பாருங்களேன், இங்க சாம்சனை குறித்து பார்க்கிறோம். இவர் ரொம்ப பலசாலியான ஒரு மனிதன். கடைசி அவனுடைய லாஸ்ட் பேஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப் பார்ப்பான் அப்படின்னா அவன் ரொம்ப ஜோக்கர் மாதிரி அவனை ஆக்கிட்டாங்க. எப்படி ஆக்கிட்டாங்களா? ஜோக்கர். நீங்கள் அந்த பகுதியை கொஞ்சம் முன்னாடி எடுத்து வாசிப்பீங்கன்னா, அவனை கேலி கிண்டல் பண்ணுவதற்காக அழைத்து வந்தார்கள். கொண்டு வந்து மரத்தில் 2 தூண் நடுவில் கட்டிட்டு அவனை வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் யாரு அப்படின்னா, ஆண்டவர் இவனை கொண்டு இஸ்ரவேலுக்கு பலமான காரியங்களை செய்தார். இவன் அவ்வளோ பெரிய பலசாலி, அவ்வளோ பராக்கிரமம் உள்ளவனாய் இருந்தா. ஆனா இங்க இவன் எப்படி இருக்கிறான்? ஒரு ஜோக்கரை மாதிரி இருக்கிறான். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது, பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் மேல பலமான பலன் இருந்திருக்கும், ஆவிக்குரிய பலன் இருந்திருக்கும், சரீரத்தில் பலன் இருந்திருக்கும். பல காரியங்களை ஆண்டவருக்காய் செய்வதற்கு எப்படியாவது ஆத்தும அறுவடை செய்து விடலாம் என்று சொல்லி வாஞ்சையும் உங்கள் மேல அபிஷேகம் இருந்திருக்கும். ஆனா இந்த வருஷம் எப்படி இருந்திருக்கும்? ஜோக்கர் மாதிரியே இருந்திருக்கும். பார்த்துங்க, உங்களை பிசாசு பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? உன்னை இங்கே கட்டி வச்சிருக்கேன், அங்கே கட்டி வச்சிருக்கேன். எங்கே? ஒன்று வியாதியில் கட்டி வச்சிருக்கேன், இன்னொன்று ஃபைனான்ஷியலாக கட்டி வச்சுக்கிறேன். 2 தூணுக்கு நடுவில் கட்டி வச்சு ஜோக்கர் மாதிரியே பல ஆவிக்குரிய பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டிருக்கிறான். உலகம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? கேலியாய் பார்த்த காலங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும் என்றால், இன்றைக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு போராடி கொன்றவர்களை காட்டிலும் மரணத்தில் கொன்றவர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அவன் கடைசியாக ஒரே ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் இங்கேயே சாவறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அது அவனுடைய விருப்பம், அது அவனுக்கும் ஆண்டவருக்கும் உடையதாக இருக்குது. அது நம்ம தலையிட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் செய்த தவறை உணர்ந்து விட்டான். அவன் எங்கே இழக்கக்கூடாதோ, எதை சொல்லக்கூடாதோ அதை சொன்னபடினால், இழந்தபடினால் அவன் வாழ்க்கை முற்றிலுமாய் முடிந்து விட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வருஷம் தொடங்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பலனையோ, இந்த வருஷம் தொடக்கும் போது இருந்த அந்த உற்சாகமோ காமெடியாகவே போயிடுச்சிங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. நம்பிக்கை ஒன்று உறுதியாய் வைத்து கொள்ளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மற்ற காரியத்துக்குள்ளே போகலாம். ஆகாய் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புக் ஆஃப் ஆகாய் 1:6 மாத்திரம் பார்க்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இங்க பாருங்களேன், இந்த வருஷம் முழுதுமாய் சிலர்லாம் கையின் பிரயாசத்துக்காக நம்ம உழைத்து கொண்டே இருக்கிறோம். உழைக்காத இருக்கிறவங்கள விட்டுருங்க, ஓகேங்களா? இப்போ கையின் பிரயாசத்துக்காக உழைக்கிறவங்க நம்ம மாதம் முடிவில் அந்த மாதத்துக்கு போதுமானதா ஆண்டவர் நம்மளை நடத்தினாரா? அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று யோசிச்சு பாருங்க, நம்ம நிறைய கடினப்பட்டு விதைக்கிறோம். ஆனால் விதைக்கிற நெல் முளைக்கிற நெல்லாக விதைக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் பதரை விதைப்பீர்கள் என்றால் என்ன வரும்? என்ன வரும்? ஒன்றுமே வராது. நீங்கள் இப்படி சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். தூங்கிக்கினே பதரை வச்சா பதறு வரும்னு, எதுவுமே வராது. நெல்லை விதைச்சாதானே நெல் வரும். பதறனா உங்களுக்கு சரி புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு நல்ல மாங்கொட்டையை விதைப்பீர்கள் என்றால் என்ன வரும்?
மாமரம் வரும். எதுவுமே இல்லாத பிளாஸ்டிக் மாங்கொட்டையை புதைச்சிப்பீங்கள் என்றால் என்ன வரும்? பிளாஸ்டிக் வளரும். எதுவுமே வராது. இப்போ பிரச்சனை யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட இல்லைங்க. இழந்த காரியங்களுக்கு ஆண்டவர்கிட்ட பிரச்சனை இல்லை. நம்ம விதைச்ச விதை சரியில்லை. விதைச்ச விதை சிலர் விதைக்கும் போது ஒன்று நல்லா தெரிஞ்சுட்டு விதைக்கணும். எப்பவுமே நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க நம்ம தூக்குற அளவுக்கு தான் விதைக்கணும். தூக்க முடியாததை ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கெல்லாம் திடீரென்று ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்களேன், வைத்துக்கொள்வோம். ஏன்னா அது கிடைக்காது, இருந்தாலும் வைத்துக்கொள்வோம். ஒரு மூட்டை நெல் கொடுக்குறாங்க, எல்லாம் விதைங்க, உங்களால் தூக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விதைச்சி அறுவடை பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 5 ஏக்கரே ஆசைப்பட்டு எப்படியாவது 5 ஏக்கரை விதைச்சிருந்தாங்கன்னு விதைச்சிருவோம். தூக்கிட்டு போகும்போது 5 ஏக்கர், ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டைனா 5 3 எவ்வளோ பாச்சு? 150 மூட்டை. இங்கே எத்தனை பேர் தூக்க முடியும்? வாய்ப்பே இல்லை ராஜா. ஒரே ஒரு மூட்டை தான் தூக்க முடியும். ஒரே ஒரு மூட்டை தான். இப்போ பிரச்சனை இருக்கிற நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வர்ற விஷயம் இதுதான். நம்ம விதைக்கிறோம், நமக்கு புரோஜனம் இல்லாததை விதைக்கிறோம். புரோஜனம் இல்லாத வார்த்தைகள், புரோஜனம் இல்லாத கிரியைகள், புரோஜனம் இல்லாத காரியங்களை விதைக்கிறதுனால நம்ம தூக்க முடியாம அங்கேயே மாட்டிக்கிறோம். இப்போ எல்லாம் எங்க தெரியுமா இருக்கிறோம்? விவசாய பூமியிலே தான் இருக்கிறோம். வெளியே வரவே இல்லை. வெளியே வந்தாதான் நெல்லை பதற தனியாகவும் அரிசியை தனியாக பிரிச்சாதான் அதை வேக வச்சாதான் வயிற்றுக்கு போகும். நெல்லை அரிசியை சாப்பிடவே. இப்போ நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம பண்ணுகிற தவறு என்ன தெரியுமா? கடினமாய் வேலை செய்கிறோம், கடினமாய் உழைக்கிறோம், எல்லா காரியத்தை எடுத்துட்டு வர சேர்க்க பார்க்கிறோம். ஆனா கடைசியில் என்ன தெரியுமா நிற்குது? நம்ம அங்கேயே மாட்டிக்கொள்ளுகிறோம். ஏன் தெரியுமா? நம்ம விதைத்தது மொத்தமும் முள்ளும் புறம்பான காரியங்களை விதைப்பதுனால நம்ம அங்கே சிக்கி கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒன்று நல்லா யோசித்து விதைங்களேன். நீங்கள் நன்மையானதை விதைத்து கொண்டே இருங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை விதைத்து கொண்டே இருங்க. தூக்குவதற்கு எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆண்டருக்கு நன்மையான காரியங்களும் ஆண்டருடைய பார்வையில் செம்மையான காரியங்களை விதைக்கும் பொழுது தூக்குறது உங்கள் வேலை கிடையாது. யாருடைய வேலை? தூதர்களுடைய வேலை. நீங்கள் எப்படி தெரியுமா வரலாம்? அழகா ரத்தன கம்பளம் போட்டு விரித்தவர்களை போல நடந்து வந்துகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அப்படி வர முடியாமல் இருக்க காரியம் என்ன தெரியுமாங்க? we do not sow the right seed in the right place. சரியான இடத்துல சரியான விதையை விதைக்காத காரணத்தினால நம்ம அறுவடை எவ்வளோ உழைப்ப போட்டாலும் வர்றது எவ்வளவுக்குது? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த 5 காரியங்களில் எங்கேயாவது இழந்து இருப்பீங்க அப்படின்னா, இல்லைங்க எல்லாத்தையும் இழந்தாலும் எனக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கும் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் இழந்ததை திரும்பவும் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை செய்கிற முதல் காரியம் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இங்க பாருங்க, நல்ல கவனிங்க, வசனத்தை மேல ஸ்கிரீன்ல பாருங்க. என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயங்களை ஊற்றப்படும் என்றால் அந்த நம்பிக்கை என்ன பண்ணாதான்? நம்ம வெட்கப்பட விடாது. நம்ம என்ன அடைய மாட்டோமா? we will not be ashamed. நம்ம வெட்கம் அடையாம இருக்கணும்னா நம்ம எதை விதைக்கணும் அல்லது நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்ம இருதயங்களை ஊற்றப்படும் பொழுது அந்த நம்பிக்கை தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வெட்கம் அடையவே. நம்ம மூஞ்சில யாருமே கரி பூசாம இருக்கணும்னா நமக்குள்ள என்ன தேவ அன்பு இருக்கணும்? ஊரை பக்கம் தேவ அன்பு சபைக்குள்ள இருப்பதை போல நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? பரிசுத்தாவியானவரால் வருகிற தேவ அன்பு. இப்போ நம்ம அன்பானவர்கள் தான். எப்படிப்பட்ட அன்பானவர்கள்? உலகத்தில் அன்பானவர்கள். பரிசுத்தாவினால வருகிற தேவ அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்துக்கும் முன்மாதிரியா இருக்கும். கடைசியில அன்பே பெரியது. இப்போ இந்த அன்பு யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க இழந்தது எதுவாக இருந்தாலும், ஒருவேளை சுய நினைவோடு இழந்திருந்தாலும்,
உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இழந்து போயிருந்தாலும், அல்லது தெரியலங்க நான் கொண்டு வந்தது கொஞ்சமாக இருந்தது, அதனால் என்னால் பூர்த்தியாக முடியல, அதனால் நான் அந்த பெரிய காரியத்தை செய்ய முடியாமல் இழந்துட்டேன், அல்லது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை என் வாழ்க்கையில் அடைய முடியாமல் இழந்துட்டேன், இல்லை என்னுடைய பலவீனத்தினால இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட தேவ அன்பின் நம்பிக்கை இருக்கும் என்றால் நீங்க ஒருபொழுதும் வெட்கம் அடையவே மாட்டீர்கள். எங்கேயுமே வெட்கப்படவே மாட்டோம். எங்க வெட்கப்பட பரிசுத்தாவியானவர் விடவே மாட்டார். அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா அது பரிசுத்தாவினாலே ஊற்றப்பட்ட அன்பின் நம்பிக்கையா இருக்கணும். மற்றவங்க சொல்றதுனால நம்பிக்கை வரும்னா, மற்றவங்க உங்க கையில சுரண்ட வரைக்கும் தான் நல்லது சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். மற்றவங்க சொல்றதை எடுத்துக்கிட்டு நீங்க அப்படியே வருகிற 2024 நீங்க நடந்து பாருங்களேன். கடைசியில இன்றைக்கு பண்ண பிரசங்கம் அன்னைக்கு நல்லா எதிரொலிக்கும். ஏனென்றால் மற்றவர்கள் கொடுக்கிற நம்பிக்கை எல்லாம் இந்த பூமிக்குரிய நம்பிக்கைகள், எல்லாமே அழிந்து போகிற காரியங்களுக்குள்ள நம்பிக்கைங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கை நம்மை ஒருபொழுதும் வெக்கப்படவோ எந்த இடத்துல நம்மளை அசிங்கப்படவோ விடவே விடாது. அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, whether you are lost or you left somewhere, எங்கேயாவது இழந்துட்டீங்க, விட்டுட்டீங்க, இன்சஃபிஷியண்டாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நம்பிக்கை உறுதியாக இருக்கும் என்றால் நம்பிக்கை செய்கிற முதல் காரியம் நீங்கள் எங்கேயுமே வெக்கப்படவே மாட்டோம். ஆவிக்குரிய பிள்ளைங்க எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க, அவர் விட மாட்டார். ஏன் தெரியுங்களா? நீங்க வெக்கப்படுவதில்லை, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் வெக்கப்படுவார். அதுக்காகவே என்ன தெரியுமா பண்ணிடுவார் பரிசுத்தாவியானவர்? உங்களை எந்த இடத்துலையும் தாழ்த்தவும் விட மாட்டாரு, கீழவும் விட மாட்டாரு. உங்களை உயர்த்து கண்மலை மேல நிறுத்துவது அவருடைய வேலையாயிருக்கிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம், உங்கள் நம்பிக்கை இருக்கும் என்றால் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். புக் ஆஃப் Hebrews chapter 6 verse 18-19 பார்க்கலாம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. இங்க பாருங்களேன், இந்த நம்பிக்கை முதல்ல என்ன பண்ணுமா, நம்மளை வெக்கப்படவே விடாது. நீங்க இளையகுமாரனுடைய கதையை எடுத்துக்கொண்டாலும், அல்லது யோபுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டாலும், அல்லது சாம்சனுடைய காரியங்களை எடுத்துக்கொண்டாலும், அல்லது யாருடைய காரியங்களை எடுத்துக்கிட்டாலும், வேதத்தில் நம்பிக்கை நிலையா இருக்கும் என்றால் முதல்ல அவங்க வெக்கப்படவே இல்லை. கடைசியில் சாம்சன் சாகும்பொழுது கூடியிருந்த பிரபுக்களும் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக முடிச்சிட்டான். இது எப்படின்னா, எங்கேயாவது அவன் வந்து ஒரு 10 பேரை அடிச்சு போட்டு போயிருப்பான். இவனை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு காமெடி பண்றேன்ட்டு மொத்த பேரும் உட்காந்து காமெடி பார்க்க உட்காந்தானுங்க பாருங்க, மொத்த பேரும் போயிட்டானுங்க. இப்போ இந்த நம்பிக்கை செய்கிற இரண்டாவது ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் தருகிறது. நிலைனா you will be stable, established. ஸ்டேபிளா நிற்கவோ, நிலையாய் உறுதியாய் நிற்கவோ அந்த நம்பிக்கை நமக்கு தருகிறதாய் இருக்கிறது. சூழ்நிலைகள் மாறலாம், வருடங்கள் கடந்து போகலாம், நாம் எண்ணின காரியங்கள் ஒருவேளை கை கோர்ந்து வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கை நம்மை செய்கிற காரியம் என்னவென்றால் நம்மை நிலையாய் வைக்கும். எந்த நிலையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும். அது எப்படி இருக்குமா, ஆத்துமாவுக்கு நங்கூரமாய் இருக்கும். இங்க வாழ்க்கைக்கு நங்கூரம் போட்டிருந்தாங்கன்னா இந்த பூமிக்குரியதா இருந்திருக்கும். ஆனா ஆத்துமாவுக்கு நங்கூரம் என்றால் நம்ம ஆத்துமா பரலோகத்தில் செல்வதற்கு உறுதியான ஹேங்கரு, ஹோப்பா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த காலையில் 2 காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை 23 முடிந்தாலும் 24 வரும். கண்டிப்பா 24 தொடங்கும் பொழுது ஒரு காரியம் மனசுல வைத்துக் கொள்ளுங்க, என் நம்பிக்கை அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்று உறுதியா. தேவ அன்பு உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானதால் ஊட்டப்பட்ட அன்பு இருக்கும் என்றால் நீங்க வெக்கப்பட மாட்டீங்க.
நீங்க எந்த இடத்துலையும் தடுமாற மாட்டீங்க. எந்த இடத்துலையும் ஈஸியா அலைகள் வந்து அடித்து உங்களை விழுங்குற அளவுக்கு இருக்காது. உங்க நங்குரம் உறுதியானதாய் நிலையானதாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய கப்பலா இருந்தாலும், அந்த கப்பல் எத்தனை டன்னு வெயிட் இருந்தாலும் அந்த நங்குரம் அந்த கப்பலை அசையவே விடாது. எவ்வளவுதான் அலைகள் அந்த கப்பலை ஆட்டினாலும், அதை கவுத்து போடுகிற அளவுக்கு சூறாவளி வந்தாலும் நங்குரம் உறுதியா இருக்கும் என்றால், நீங்கள் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியா இருக்குன்னா, நீங்க நிலையா ஸ்டேபிளா எந்த இடத்துலையோ உங்க முகத்தை கவர விடாமல் ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கடைசியா ஒரே ஒரு வாசத்தை முடித்து விடலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Matthew 19:26 பார்க்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இங்க பாருங்களேன், இதுல 3 வசனங்கள் இருக்கு. நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிக்கணும். இப்போ முதல் காரியம் என்னன்னா, நமக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார், நிலைப்படுத்துகிறார், நங்குரமாய் மாற்றுகிறார். அந்த நம்பிக்கை என்னவா இருக்கணும் தெரியுமா? மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடும். நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என்னால முடியாதது ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். மனுஷனால் முடியாத காரியங்கள் கூட, இயற்கைக்கு மாறான காரியங்கள் கூட, அல்லது நீ எதிர்பார்க்காத நன்மைகளும் அல்லது நீ எதிர்பார்க்காத அதிசயங்களும் என் தேவனால் கூடும். நீங்களும் நானும் நம்பிக்கை வைத்திருக்கிற ஆராதிக்கிற தெய்வம், நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அல்லது இழந்ததற்கும் எல்லாத்துக்கும் மேல அவர் இருப்பார் என்றால், உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் உங்களை அழகா ஷைனிங்கா வைக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் முகங்கள் எப்படி இருக்கும்? பிரகாசமாய் வைக்கிறவர். இன்றைக்கு ஒருவேளை ஆமாங்க, நீங்க சொன்னதை போல, சத்தியத்தை போல, நான் பல இடத்துல நான் இழந்துட்டேன், இன்றைக்கு என் நம்பிக்கை திரும்ப ஒரு விசை ஆண்டவரிடத்துல வைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருந்த இடத்துல கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது, whatever the reasons, whether it is with your conscious or without conscious, whether it is within your will or without your will, உங்க சுய நினைவோடவோ அல்லது சுய நினைவு இல்லாமலையோ, உங்ககிட்ட இருந்த அதிகாரத்திலேயோ அல்லது உங்களுடைய அதிகாரத்துக்கு மிஞ்சி நடந்த காரியமாயிருந்தாலும் நீங்க அச்சீவ் பண்ண முடியாத இந்த வருடத்துல முடிப்பீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. Keep a hope on God, the God who can do anything. எல்லாவற்றையும் செய்கிற தேவனால் எல்லாம் கூடும், நிச்சயமா கூடும். அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இல்லைங்க, நான் எப்படியாவது இந்த வருஷம் கொஞ்சம் சேர்த்துட்டேங்க, கொஞ்சம் திறமையை வளர்த்துட்டேங்க, ஆனால் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியலங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நான் சம்பாதிப்பதெல்லாம் போய் விடுகிறது, ஏதோ ஒரு இடத்துல நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீணாய் போய்விட்டது, ஏதோ ஒரு இடத்துல நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எண்ணின காரியங்கள் பொத்த பையில போட்டதை போலவே போய்விட்டது என்று எண்ணுவீர்கள் என்றால் ஒன்று தீர்மானித்துக் கொள்ளுங்க. உலகத்தின் மேல இருந்த உங்க நம்பிக்கையை அழித்து விட்டு ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கையை வையுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களை தேவ அன்பை ஊற்றுகிறவராயிருக்கிறார். இந்த தேவ அன்பு செய்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? அவர் மேல உங்க நம்பிக்கையை திருப்பி விடுகிறதாயிருக்கிறது. அவர் மேல உங்க நம்பிக்கை இருக்கும் என்றால் என்ன நடந்தாலும் நீங்க உறுதியா இருப்பீங்க, நீங்க நிலையா இருப்பீங்க. You will be like an anchor. Your soul will be like an anchor on the rock of Jesus. கண்மலையான கிறிஸ்து மேல உங்க நங்குரு ஸ்ட்ராங்கா ஆண்டவர் நிறுத்தி விடுகிறவராயிருக்கிறார். அப்போ நின்ன பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னால முடியாதது ஏதாவது இருக்கிறதா? மனிதனால் முடியாத காரியங்களை மனிதனுடைய திறமையினால, உழைப்பினால, அறிவினால அல்லது செயல்களினால முடியாத காரியங்களை நீ நானும் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எளிதா அழகா செய்கிறவராயிருக்கிறார். Turn your anchor to Jesus. காலையில் உங்க நங்குரமான நம்பிக்கையை இயேசுவின் மீது மாத்திரம் போடுங்க. அவர் உங்களை எந்த இடத்துலையும்
உங்களை தலை குனியவோ உங்களை அசிங்கப்படுத்தவோ அவர் விடவே மாட்டார். எந்த காலத்தில் விட மாட்டார். ஒருவேளை இந்த வருஷம் நான் இதெல்லாம் முடிக்கணும்னு எதிர்பார்த்தேங்க, ஆனா அநேக கேள்வி கேட்கறாங்க, என்னால முடிக்க முடியல, என்னுடைய சரீர பலன் கூடி வரல, காரணம் எனக்கு தெரியல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்றைக்கு நீங்க அவர் மேல வைத்திருக்க நம்பிக்கையின்படி அழகாய் முடிக்கிறவராய் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில ஒருவேளை இந்த வருடம் தொடங்கும் பொழுது நாங்க எவ்வளவு உற்சாகமாய் இருந்தோம், இதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனா எங்க பலன் எங்களோட உழைக்கல ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசம் எங்களோட உழைக்கல, அல்லது எங்களை அறியாம நாங்க இழந்துட்ட காரியங்கள், எங்க கண்ட்ரோல் இல்லாம இழந்துட்ட காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீர் எங்கள் கண்மலை, எங்கள் நம்பிக்கை, என் துருகம், எங்களை உறுதிப்படுத்துகிறவர், எங்களை நிலைப்படுத்துகிறவர். இந்த காலையில உம்மால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையானதை செய்து தாங்க ஆண்டவரே. புதிய வருடத்துக்குள்ள போகும்பொழுது இந்த வருடத்துக்குரிய எல்லா உலக காரியங்களை விட்டு ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் சத்தியம் விடுதலை ஆக்கட்டும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் ஒவ்வொரு கூட இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.